ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து எங்கள் வீடை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உள்ள வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே இருந்ததெல்லாம் இப்போ வாரத்துக்குள்ளே எடுத்தாந்து போட்டு வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் வீட்டோட ஹோம் டூர் உங்களுக்கு போட்டிருக்கேன். நிறைய பேர் வீட்டோட ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கான இந்த ஹோம் டூர் நான் போட்டிருக்கேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு போகிற பாதை இது வந்து வேஸ்ட்டு குப்பையெல்லாம் கிடந்துச்சா, அதை காலையில் பற்ற வச்சு விட்டேன். இதான் வீட்டுக்கு வெளியில் நான் சருகுலாம் குத்தி அள்ளி வைக்கிற டப்பு. இந்த டப்பு உடஞ்சிருச்சுங்க. அதனால் இது வந்து குப்பை அள்ளி வைக்கிற டப்பாக மாற்றிட்டேன். இது வந்து இந்த வீட்டு பக்கத்தில் நின்ன வேப்ப மரம் அடைஞ்சி வைக்கிறதுக்கு இடமே இல்லையா, அது விறகுக்கு யூஸ் ஆகும். நாளை பின்ன கோடாரி வச்சு உடச்சி விறகுக்கு வச்சுக்கலான்ட்டு இங்கே அடைஞ்சி வச்சுருக்கோம். இதாங்க எங்கள் வீட்டிலேருந்து அங்கிட்டு நேராக போகிற ரோடு. இது வந்து எங்கள் வீட்டுக்குலேருந்து வந்து இது வந்து கடைக்கு போகிற ரோடு. இந்த பக்கம் இது வந்து எங்கள் மாமியார் இருக்கிற ஓட்டு வீடு. நாங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கு வந்த வீடு பாருங்கள், உடஞ்சிருக்கு. எப்போ உடஞ்சி விழுகுன்னே தெரியாது. எல்லாம் ஓடெல்லாம் தனித்தனியாக விழுந்துருக்குங்க. இதுதாங்க எங்கள் வீட்டுக்கு போகிற பாதை. இது வந்து விறகு இருக்கிறதுனால எங்கிட்ட இந்த க்ரீன் கலரு இந்த ஷீட் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். இது வந்து உள்ள இந்த பழைய வேஸ்ட்டு துணி இதுகளெல்லாம் வச்சு கட்டி வச்சுருக்கோம். வெளியில் வந்து அந்த க்ரீன் கலர் ஷீட்டும் உள்ள பழைய துணிகளையும் வச்சு கட்டி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா அங்கே வந்து துணி துவைக்கிற கல், இது வந்து தண்ணி இங்கே பிடிச்சி வச்சுக்குவோம். நாங்கள் பாத்திரம் வந்து இங்கே தாங்க விளக்குவேன். இது வந்து இப்போ காலையில் சமைச்ச பாத்திரம் நான் விளக்கி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் சேர்ந்த பாத்திரம். சரி வெயிலாக இருக்குது, இப்போ விளக்க முடியாது, கொஞ்சம் வெயில் தாழ்ந்தோடனே விளக்குவோம் அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அது வந்து இந்த பெருச்சாளி தான் போட்டு தோண்டி அப்படியே பள்ளமாக்கிடுச்சு. அதான் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் சிமெண்ட் வாங்கியாந்து போட்டு அதில் போட்டு திம்ஸ்கட்டை போட்டு இடித்து அதை நீட்டாக சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ டைம் இல்லை அவருக்கு, வேலைக்கு போய்க்கிருக்காரு. இருக்காருங்க. அவங்கள்ட்ட வேப்பங்காய் அட்டையெல்லாம் அடைஞ்சி வச்சுருக்க பற்றியெல்லாம் அது இங்கேருந்து வெட்டி எடுத்தது தாங்க. இன்னொரு பெரிய வேப்ப மரம் நின்றுச்சு. இந்த வேப்ப மரம் நின்னதுனால வீட்டுக்குள்ளே அணத்தவே இல்லைங்க. இது இப்போ இந்த வேப்ப மரத்தை வெட்டினோன்னே வீட்டுக்குள்ளே ஓவராக அணத்துது. அதில் செடி அந்த வேர்லேருந்து தொழுத்து வருது. இது வேரே அப்படியே மொத்தமாக பிடுங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருது பாருங்க, அந்த குட்டி வேர். இது அப்படியே வீட்டுக்குள்ளே போய் தாங்க அந்த வீடை தூக்குது. செஞ்சுருங்க பாருங்க, இருங்க வெடிப்பு எப்படி வெடிச்சிருக்கு வீடு எப்படி வெடிச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கிட்டலாம் பாருங்கள் எப்படி இங்கேருந்து வெடிச்சிருக்குங்க. கீழே தூர்லேருந்து அப்படியே வெடிச்சு போயிருக்குங்க. இந்த செவர் இங்கிட்டு பாதி தனியாக இருக்குது, இங்கிட்டு இந்த செவர் பாதி தனியாக இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால் சரி பண்ண முடியாமல் இருக்குது. அந்த வேரையும் வெட்டி எடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வருது பாருங்க அந்த கருப்பு டப்புக்கிட்ட இந்த வேர் தாங்க இங்கே வீட்டுக்குள்ளே போகிறது. அது இந்த வேரை ஃபுல்லாக அப்படி தோண்டி எடுத்தால் தாங்க அந்த வீடு தூக்காமல் இருக்கும். ஏன்னா வீட்டை போய் அப்படியே தூக்கிடும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஆடாதொலையிலாம் அது பக்கத்து கொள்ளைக்காரங்கட்டு அது வெட்டலை, கொஞ்சம் மரசலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இதான் நாங்கள் சோப்பு இதெல்லாம் வச்சுக்கிறது. இது விறகு, நான் சமைக்கிற விறகு அடி தாங்க. இந்த விறகும் இங்கே துவைக்கிற இடமும் இருக்கிறதுனால தான் இந்த க்ரீன் கலர் ஷீட்டு வாங்கி மறைச்சிருக்கிறோம். சரி, ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால விறகடியும் ஆளுங்க போகிறவங்க வர்றவங்க எங்கேயாவது நல்லதுக்கு போவாங்கள்ல, போகும்போது விறகை பார்த்துட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம். இதான் ரோடு. எங்கள் வீட்டிலேருந்து அங்கிட்டு போனோடனே எங்களுக்கு தார் ரோடு இருக்குங்க. ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடு.
இதான் எங்களோட கொடிக்கயிறு பக்கத்துலேயே கட்டியிருக்கான். இடப்புழக்கம் அவ்வளோவா இல்லை, அதனால் வீட்டுக்கு பக்கத்துலேயே கட்டியிருக்கான். இங்கிட்டு வீடு பாருங்க, இங்கிட்டு வீடு. இது வந்து இன்னமும் ஃபஸ்ட்டு ஹோம் டூர் போடும்போது இப்போ வந்து வீடு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், உள்ளே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால தான் இப்போ வேறு ஹோம் டூர் மறுபடி போடுறேன், உள்ளே சேஞ்ச் பண்ணியிருக்கனால. இது வந்து ஆரம்பத்திலே இது மாதிரி இருந்துச்சுங்க. அது இன்னும் சரி பண்ண முடியலை, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணணும்னு நினச்சிக்கிருக்கோம். இப்படியே நேராக போவோம். இதாங்க சப்போட்டா மரம். இந்த காயெல்லாம் அப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக அந்த வெயில் காலம் வரும்போது தாங்க இந்த சப்போட்டா மரம் காய்க்குது. இங்கே வந்து இந்த சப்போட்டா மரத்தோட நிழல் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு தூரி கட்டி இருக்காங்க என் பொண்ணும் என் பையனும். இந்த தூரியில் எப்போ பார்த்தாலும் தூரி ஆடிட்டே இருப்பாங்க. இந்த டைல்ஸ் வந்து வாரத்தில் போடுறதுக்காண்டி வச்சுருக்கோம். இது உள்ளே பூசி டைல்ஸ் போடுறதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. இதாங்க எங்கள் லெட்டின் பாத்ரூம். ஃபஸ்ட்டு வந்து கதவு இல்லாமல் ஓப்பனாக இருந்துச்சு, அதனால் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து புதுசாக கதவு ஏதோ இருந்த கதவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கதவு வச்சுருக்கோம். இது வந்து டக்குன்னு திறந்துக்கு வந்துடும், அதனால தான் இந்த கட்டையை வச்சு முட்டு கொடுத்துருக்கோம். இந்த கட்டையை வச்சு முட்டு கொடுத்து உள்ளே லாக் இருக்குது, வெளியில் லாக் இல்லை. அது இப்படி அந்த கட்டையை எடுத்துட்டோம்னா திறந்து கூடியாந்துடும், அதனால் கட்டையை வச்சு முட்டு கொடுத்துருக்கோம். என்னோடய சைக்கிள் எப்படி குப்பை மாதிரி கிடக்குது பாருங்க. செயின் மாட்டி தர சொல்லிக்கிட்டே இருக்கான், செயின் லூஸ் ஆயிடுச்சு, அதனால் ஓட்ட முடியலை. கொஞ்சம் தூரம் ஓட்டினானாவே செயின் கழண்டுக்கின்றது. அது வந்து கட் பண்ணிவிட்டு மாட்டி கொண்டாந்தா உங்கள் அப்பாவை தான்னு சொல்லிட்டு இருக்கான், இன்னும் கொடுக்கல அவர். இது வந்து என் பொண்ணோட சைக்கிள். நிழலில் கொண்டாந்து போட்டிருக்காங்க அக்காவும் தம்பியும். இதாங்க என்னோடய விறகடுப்பு, வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இதான் என்னோடய விறகடுப்பு, இதில் தான் நான் சமைக்கிறது விறகு வச்சு. இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடம், குட்டி இடம் தாங்க, ரொம்ப பெரிய இடம் கிடையாது. இந்த கட்டையெல்லாம் எப்படின்னா, வீட்டுக்குள்ளே நாங்கள் சீட்டு போட்டிருந்த வீட்டில் இந்த கட்டையை மேலே அடித்து தான் அந்த சீட்டு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு கம்பி வச்சு சீட்டு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு சிமெண்ட் மூடைங்க, அது வெளியில் தூக்கி அது போட்டு மலையில் கிடந்தனால கட்டி பிடிச்சி போச்சு சிமெண்ட்லாம். அந்த மாதிரி கட்டியாக பிடிச்சி போச்சு. இந்த கிடக்கு பாருங்க. இதெல்லாம் விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க என் மகளும் மயனும். இது வந்து வீடு கட்டிக்கிட்டு மீதம் கிடந்த ஜல்லி, வாரத்தில் டைல்ஸ் போடும்போது போட்டு அப்புறம் டைல்ஸ் போடுவோம்னு போட்டு வச்சுருக்கோம். இது வந்து சின்ன ஜல்லி. வேஸ்ட்டு பொருள்லாம் போட்டு மூடி வச்சுருக்கோம். இது வந்து பக்கத்தில் கிடக்கிற கொல்லை வந்து வேறு ஒருத்தரோட கொல்லைங்க, அதனால் நாங்கள் இதோட அடைச்சிட்டோம். இது வந்து வீட்டுக்கு இந்த பக்கம். இந்த வாடி வந்து மாட்டு தண்ணி எங்கள் அம்மாச்சி கொண்டாந்து வைப்பாங்க. இதில் மாட்டு தண்ணி ஊற்றி வைப்போம், அவங்க மாட்டுக்கு வந்து தூக்கிட்டு போவாங்க. இது வந்து நான் அந்த வெளியில் கூட்டுற வெள்ளைக்குமாறு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது. இது டவர் ஃபேனு, ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது, அது வேஸ்ட்டாக போச்சுங்க, மோட்ரு போச்சு, அதனால் அங்கிட்டு கொண்டாந்து போட்டு வச்சுருக்கோம். இது நான் துடைக்கிற மாப்பு, அது எப்போவுமே வெளியில் தான் இருக்கான். டெய்லி வீடு துடைப்பேனா, அதனால் காய வச்சபடியே அப்படியே இங்கே வச்சிட்றது. இது வந்து நான் வச்சுருக்க எம்டி கேஸ். இது வந்து குப்பைமேனி செடிங்க. இதில் வந்து நான் ரோசாப் செடி வச்சுருந்தேன், அந்த செடி பட்டு போச்சு,
அது படுறதுக்கு முன்னாடியே இந்த குப்பைமேனி செடியெலாம் அதில் வளர்ந்து வந்துச்சு. சரி மருந்துக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேங்க. இதுலேயும் ஒரு ரோஸா செடி இருக்குது, ரெட் கலர் ரோஸு. அது இப்போ தான் லைட்டாக துளுத்து வருது. இது பாருங்கள், இதுதான் இது மஞ்சக்காமாலைக்கு குடிக்கிற கீழா நெல்லி செடி. எங்கள் வீட்டுக்காரரு பறிச்சாந்து வச்சுருக்காரு. இது வந்து சோத்து கத்தாழை எப்போவுமே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கும். அதில் துளசி செடி முளைச்சி வருது பாருங்க. இது வந்து மணி பிளான்ட். அந்த பக்கம் வச்சுருந்தேங்க, வாசப்படிக்கு அந்த பக்கம் வச்சுருந்தேன். வாசப்படிக்கு அந்த பக்கம் வைக்கக்கூடாது, மணி பிளான்ட் இந்த பக்கம் தான் வைக்கணும்னு சொல்லி சொன்னனால இந்த பக்கம் தூக்கி வச்சுருக்கேன். இதுதான் நான் இங்கே கோலம் போடுறது. இங்கே கோலம் போட்டு இங்கே ஒரு பெரிய கோலமாக போடுவேன். இது வந்து துளசி செடி. துளசி செடியும் எப்போவுமே எங்கள்கிட்ட வாசப்படிக்கிட்டே இருக்கும். இது வந்து எல்லோ ரோஸு. வெயிலே இருந்துருங்க ஒயிட் ரோஸ் ஆயிடுச்சு. ஒயிட் ரோஸ் ஆயிடுச்சு. இதுலேயும் கொஞ்சம் கீழா நெல்லி செடி வச்சுருக்காரு. இந்த இதில் ஃபுல்லாக கீழா நெல்லி தான் வச்சுருக்காரு. இதில் வந்து இதுவும் சரி அதுவும் ரெண்டுமே ஓமவல்லிங்க. இது இந்த சளிக்கு கொடுப்போம்ல அந்த ஓமவல்லி செடி. செப்பல்லாம் அங்கே போட்டுக்குவோம். அடிக்கி தான் கிடக்கான். அன்றைக்கி மயம் களைச்சி வச்சுருக்கான். இது செங்கல்லாம் அது கட்டி இருந்தாக பேர்ந்து போச்சு. எதுக்கு கட்டியிருக்கோம்னா இதே அளவுக்கு இந்த தரை இந்த வாரத்தில் உள்ள தரை இதே அளவுக்கு போடுறதுக்காண்டி இதை கட்டி வச்சுருக்காங்க, அடையாளத்துக்காண்டி. கேஸ் வாசப்படிக்கிட்டே கொஞ்சம் அந்த காத்தோட்டமாக இருக்கணுங்கிறக்காண்டி வாசப்படிக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கோம். இந்த இருக்கிற ஸ்டூல் வந்து என்னென்னா நான் வெளியில் விறகு அடுப்பில் கிட்ட உட்காந்துக்கிட்டு சமைக்கிற ஸ்டூலு. இது வந்து என் பையனோட விளையாட்டு பொருள். அந்த சைடு போட்டோன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, அதனால் இங்கே கொண்டாந்து வச்சுருக்குறான். இது வந்து சீமெண்ணெய் விளக்கு இதுகளுக்கு ஊற்றிக்கிறது அதில் வச்சுருக்கோம். இது வந்து வீடு கூட்டுற பெருக்குமாறு. இது விளையாட்டு பொருள். இப்போ நேற்று எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வாங்கினான், அதை இங்கே ஒழிச்சு வச்சுருக்குறான். இது வந்து எங்கள்கிட்ட பட்டுக்குட்டி பூனை, அதுக்கு பால் ஊற்றி வைக்கிற கிண்ணம். அங்கே தான் எப்பவும் இருக்கும். கரெக்டாக வந்து பசிச்சிருச்சுன்னா அந்த கிண்ணத்தை அப்படி தள்ளி தள்ளி காட்டுவாங்க. இது வந்து நான் வந்து கீழே தாங்க வச்சுருந்தேன் அடுப்பு. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரு ஆலப்பலா கல் வச்சு ஸ்லாப்பு போட்டு வச்சு தந்திருக்காரு. இல்லைன்னா கல்லில் தான் நான் அடுப்பு வச்சுருந்தேன். ஏற்கனவே போட்டுவிட்ட ஹோம் டூரில் வந்து கல்லில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஸ்லாப்பு போட்டு தந்திருக்காரு. நான் அதை இன்னும் க்ளீன் பண்ணலை. சமையல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் சுத்தம் பண்ணுவேன். அந்த பாத்திரம் கூட வந்து இந்த பக்கம் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. குடம்லாம் எப்போவுமே ஆஸ்யூஷுவல் அங்கே தான் இருக்கும். இதாங்க எங்களோட வாரம். பாதியில் தான் கட்டியிருந்தோம் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து கொஞ்சம் மேலே கட்டி இது வந்து எதனால் அந்த இடைவெளி விட்டுருக்கோம்னா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணுங்கிறக்காண்டி இடைவெளி விட்டுருந்தோம். அதில் ஒரு இது மாதிரி வலை மாதிரி அடிச்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தா பூச்சி, அட்டைப்பூச்சி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இடையில காசு கிடைக்கும் போது வாங்கி கல் வச்சே கட்டி விட்ருவோம் அப்படின்ட்டுருக்காரு எங்கள் வீட்டுக்காரரு. இது வந்து இன்னும் கதவு போடலைங்க, ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கோம். ஸ்க்ரீன் எப்படி போடுறதுன்னு தெரியலங்கண்ணா. வெறும் தகர ஷீட் மட்டும்தான் இருந்துச்சு. நான் தான் ஒரு ஐடியா பண்ணி அந்த கம்பை இடையில அப்படி மாட்டி விட்டு அதுக்குள்ள ஸ்க்ரீனை வச்சுருக்கேன். இந்த சுவிட்ச் பாக்ஸ்லாம் இப்போ தாங்க அடித்தோம். சுவிட்ச் பாக்ஸ் 2 தான் இருந்துச்சு. சார்ஜர் போட, டிவி, ஃபேன் போடலாம் சுவிட்ச் பாக்ஸ் பத்தலை. அதனால் இங்கே ஒன்று அடிச்சிருக்கோம். இந்த ஃபேன் இங்கே வச்சுக்கிறது. இங்கே வாரத்தில் உட்காந்துருந்தோம்னா இந்த ஃபேன் வச்சுக்குவோம். இந்த தட்டி வந்து எதனால் இங்கே வச்சுருக்கோம்னா பாருங்கள், இந்த கட்டில் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துச்சுங்க. இந்த கட்டில் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. வீட்டை அடைச்ச மாதிரி இட பழக்கம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதான் இதை தூக்கியாந்து இப்போ வாரத்தில் போட்டிருக்கோம் இந்த கட்டில். அதனால தான் இந்த தட்டி இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா அந்த வெயில் நேரத்தில் அணத்தாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த தட்டி இங்கே வச்சுருக்கோம். இந்த கொடிக்கயிறு இருந்தா இருக்கு பாருங்க. இந்த கொடிக்கயிறு வந்து இந்த பக்கம் கட்டியிருந்தான்.
இந்த பக்கம் இந்த கம்பிக்கும் இடையில கட்டியிருந்தான். அது இந்த கட்டில் இங்கே கிடக்கிறனால கட்டிலில் படுத்து எந்திரிக்கும் போது அந்த கொடிக்கயிறு எல்லாம் தலையில் மாட்டிக்கிட்டுருமோ என்னமோன்ட்டு இந்த சைடு கட்டிக்கிட்டேன் அந்த கொடிக்கயிறு. இது வந்து இந்த மேலே இருக்க ப்ளூ கலர் தூரி வந்து என் பொண்ணோடது, இது கீழே இருக்க தூரி வந்து என் பையனோடது. இது வந்து சேருங்க. எங்கள் வீட்டுக்காரர் எப்பவும் சொல்லுவார், உங்களுக்கு சேர் உட்கார வாங்கி கொடுத்தனா இல்லை துணிக போடுறதுக்காண்டி வாங்கி கொடுத்தனா, மடிச்சே வைக்க மாட்டேங்கிறேன்னு திட்டிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸுக்குள்ள வந்து நாங்கள் அரிசி சிப்பம் வாங்குவோம். அந்த அரிசி சிப்பத்துக்கோட இது சாக்கு ஃபுல்லாக இதுக்குள்ள மடித்து வச்சுருக்கோங்க. சாக்கு, கவரு, எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு கொண்டு வர பேக்கு எல்லாமே இதுக்குள்ள தாங்க மடித்து வச்சுருக்கோம். இது வந்து நாங்கள் டவர் ஃபேன் இப்போ புதுசாக ஒன்று வாங்கினோங்க. அதுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வச்சு கொடுத்தாங்க. சரி இந்த பாக்ஸை வேஸ்ட்டாக தூக்கி வீச வேணாமேன்னு இந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பொருள்லாம் நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் மண் வெட்டுக்கு 100 நாள் வேலைக்கு கொண்டு போகிற ஒயர் கூட. இதுவும் கொசை தாங்க கிடந்துச்சு. ஒரு கொசன்னு ஒரு சைடாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து அதுக்கு ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்காரு. இதில் அடைஞ்சி வச்சுருக்கேன் எல்லாமே. இது வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சாலும் என் பொண்ணு என் பையனும் எந்த நேரமும் பிரித்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த பேக்கு, நோட்டு, புக்கு எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கிருக்காங்க. அதனால் அப்படியே கிடக்கட்டும்னு வச்சுருக்கான். இது ஏதாவது மறுபடியும் ஸ்லாப் வாங்கி நல்லா கட்டிட்டு அதில் வைப்போம் அப்படின்னு. அந்த சிலிண்டருக்கிட்ட இருந்துச்சு பாருங்க, பிளாக் கலரு பாத்திர கூட, அந்த கூடையத்தான் இங்கே இந்த இடத்துல கீழே தான் இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். இந்த கிரைண்டர் வச்சுருக்க இடத்துல தான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து இந்த பொருள்லாம் இருக்கனால அங்கிட்ட இடம் இருந்துச்சு, அங்கே எடுத்துக்கொண்டு வச்சுட்டேன். இந்த தட்டு வைக்கிறது மட்டும் எடுத்து எங்கள் வீட்டில் அடித்து தரேன்னு சொல்லி சொன்னார். இன்னும் அதை கழட்டி அடித்து தர முடியலை. ஆணிலாம் கழட்டணும், அதெல்லாம் எனக்கு கழட்ட தெரியல. அதையும் கழட்டி அந்த பக்கம் அந்த குடம் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேசவத்தில் அடித்து தரேன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து கொடை இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் வாங்கின கொடைங்க. புது கொடை மாதிரியா இருக்குது. என் மயம் போட்டு விளையாடுறேன்னு சொல்லி தூசை போட்டு பரட்டி வச்சுட்டான். இது வந்து என்னோடய மிக்ஸி. இப்போ காலையில் சட்னி அரைக்கிறக்காண்டி எடுத்தேங்க. இன்னும் அந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கல. எப்போவுமே அந்த பாக்ஸுக்குள்ளே தான் வச்சுருப்பேன், வெளியில் எடுக்கவே மாட்டேன். வெளியில் எடுத்தால் அந்த ஒயிட் கலராக இருக்கும், தூசாயிரும்னு சொல்லிவிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கிறது. சட்னி அரைக்கும் போது மட்டும்தான் வெளியில் எடுத்துருப்பேன். இந்த கட்டில் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து இந்த கட்டில் சாய்ச்சி போட்டு அதில் உட்கார்றது தூங்குறத விட வாசப்படி இதில் வந்து கதவில்லைன்னு சொன்னல, இந்த கட்டில் வந்து இந்த வாசப்படியில் வந்து இப்படி குறுக்கால அடைச்சி வச்சிடுறதுங்க. நைட்டுக்கு அடைச்சி வச்சுட்டு இந்த ஸ்க்ரீனை வெளியில் இழுத்து விட்ருவோம். அதுக்கு தான் அந்த கட்டில் எங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த பாய் வந்து எப்போவுமே இங்கே விரிச்சே கிடக்குங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த வாரம் வந்து இந்த மாதிரி கல்லாக இருக்கா, அதனால் கொஞ்சம் மண் கிடக்கிறதுனால உட்கார முடியாது. அதனால் இந்த பாய் ரெண்டையும் இங்கே விரிச்சே போட்டிருக்குது. உட்காந்து சாப்பிட்றதுக்கு இங்கே விரிச்சே போட்டிருக்குது. இந்த மேட்டு எதனால் போட்டிருக்கோம்னா, இப்போ மழை டைமாக இருந்தாலும் சரி, கால் கழுவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, என் பொண்ணும் என் பையனும் 2 பேருமே வந்தோடனே குடுன்னு உள்ளே ஓடிடுவாங்க. ஓடினோடனே இந்த சகதி ஃபுல்லாக அந்த டைல்ஸ் வந்து ஒயிட் கலராக இருக்கவும் அப்படியே கரை மாதிரி பிடிச்சி போயிடுதா. அதனால இந்த மேட் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி இந்த மேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நான் இந்த மேட்டு இந்த இடத்துல வாங்கியாந்து போட்டிருக்கேங்க. இதனால் நல்லா அப்படி காலை அப்படி நல்லா தொடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மண் ஃபுல்லாக போயிடும். போனோடனே அந்த மேட்டில் நல்லா காலை தொடச்சிட்டு அப்புறம் உள்ளே போகிற மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு மேட்டு போட்டிருக்கோம். இது வந்து மழை நேரத்தில் அந்த இரசல் அடிக்கிற தண்ணியெலாம் உள்ளே வருது. இப்போ அந்த மேட்டு கிடக்கிறனால அந்த மேட்லேயே அந்த தண்ணி இருந்து அப்படியே சிம்பிடுமா, அது அந்த மேட்டை வெயில் நேரத்தில் வெளியில் எடுத்து போட்டோம்னா வெயில் போடும்போது காஞ்சிரும். அதனால் இந்த இடத்துலையும் அந்த மேட்டு நான் போட்டு விட்ருக்கேன். இது வந்து நாங்கள் வீட்டுக்குள்ள போட்டிருக்க இரும்பு கதவுங்க. எனக்கு வந்து இந்த
ஒரு டோர், இந்த மர டோர், இந்த இப்படி இப்படி திறந்து இப்படி உள்ளே போகும் பாருங்க, அந்த மாதிரி டோர் வாங்கி போடணுன்னு தான் ஆசை. அப்போ நாங்கள் வீடு கட்டும்போது அது 7,000 10,000 ரூபாய்க்கிட்ட செட்டோடே அந்த ரேட் சொன்னாங்க. சரி, அப்போ கொஞ்சம் எங்கள்கிட்ட அமௌண்ட்டு கம்மியாக இருந்தனால இந்த டோர் வந்து 3,000 3,500 முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த டோர் வாங்கிட்டு வந்தாங்க. இதுவுமே செகண்ட்ஸில் தான் வாங்கினோம். இது பழைய டோரு, நாங்கள் கொண்டாந்து இந்த பெயிண்ட் அடித்து மாட்டியிருக்கோம். இது வந்து இந்த டோரில் வந்து லைட்டாக இடிச்சுக்கணும்னாலும் அப்படியே வலி உயிரே போகுங்க, இரும்பு டோராக இருக்கவும். இந்த டோரு கழட்டி இந்த டோரை வெளியில் மாட்டிட்டு இதுக்குள்ள மர டோர் மாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடியெலாம் அரைச்சி வச்சுக்கிறதுங்க. 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கி அரைச்சி வச்சுக்கிறோங்க. இதில் வந்து மொத்தமாக அரைச்சி கொட்டி வச்சுக்கிறது. இது வந்து இந்த பாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு போக முடியாமல் இதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து இது என்ன டின்னு, நாங்கள் முடிய மாதம் இந்த மாதிரி ஒரு பெரிய டின்னு வாங்கி வச்சுக்கிறது. அது ஒரு 2-3 மாதத்துக்கு மொத்தமாக வருங்க. இது வந்து இந்த வாளியில் வந்து அரிசி நான் சிப்பம் 5 கிலோ 10 கிலோ சிப்பம் அப்படி வாங்கியாந்து நான் இந்த வாளியில் கொட்டி வச்சுக்கிறது. இந்த ப்ளூ கலரு இந்த கூடை என்னென்னா, இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி கொல்லிமலையில் போய் கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம், மிளகு எல்லாமே செட்டாக வாங்கிட்டு வந்தேங்க. அது எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்தங்க எல்லாமே அதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். அப்பப்போ தேவைப்படும் போது பாக்ஸில் எடுத்து இந்த மாற்றிக்கிறது எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த பாக்ஸுக்குள்ள வந்து எங்கள் அம்மா கொள்ளு கொடுத்துச்சுங்க. அதை வந்து வறுத்துட்டு ரசம் வச்சோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி கொடுத்துச்சு. அதனால் அந்த பாக்ஸுக்குள்ளே கொஞ்சோண்டு கொள்ளு வச்சுருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் கொள்ளு எடுத்து ரசம் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி கேலண்டர் ஒன்று, அது என் பொண்ணு இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி மாட்டி வச்சுருக்கா. இது வந்து வீடு பூட்டு. இது வந்து என்னோடய ஸ்கூட்டி சாவி. 2 சாவி கொடுத்தாங்க, 2மே இல்லை தான் இருக்குது. எதனாலன்னா நாங்கள் இப்போ இந்த ஸ்கூட்டி யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதை அந்த பேட்ரி போச்சு. பேட்ரி 25,000 வரும், வாங்கி மாட்டினா ஓட்டலாம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 25,000 ரூபாய்க்கு செகண்ட்ஸில் ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டி ஒன்று வாங்கி போடலாம், எதுக்கு தேவையில்லாமல் செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கலைங்க. இது வந்து ஒரு ஸ்பீக்கருங்க, இந்த இடத்துல மாட்டியிருக்கோம். இந்த செவர் ஏன் இப்படி இடிச்சிருக்குன்னா, அங்கிட்டு வாரம் இழுக்கிறதுக்காண்டி இந்த செவரை இடிச்சிட்டு அதோட அங்கிட்டு ஜாயின் பண்ணியிருக்குங்க. அங்கிட்டு உள்ளே மட்டும் பூசணும், வெளியில் பூசிக்கிட்டாங்க. செவர்லாம் கொஞ்சம் விட்டு தாங்க அதில் டைல்ஸ் போடுறதுக்காண்டி கொஞ்சம் அவசரமாக பூசணுங்க. இதுக்கு மேலே எல்லாம் இன்னும் பூசலை. கீழே படுதா விரித்து அப்புறம் நல்ல கொத்தனாராக பிடிச்சி பூசுவோம்னு வச்சுருக்கோம். இந்த பாருங்க, வீடு அணத்துக்கு மேலே தட்டி ஓட்டிருக்கோம். அப்போவும் அணத்துதுங்க. அந்த வேப்ப மரம் வெட்டுறதுக்கு முன்னாடி அணத்தவே இல்லை. இப்போ அந்த வேப்ப மரத்தை வெட்டினோன்னே ரொம்ப அணத்துது. அதான் இந்த தட்டி எங்கள் வீட்டுக்காரரு தட்டி போட்டு பார்ப்போம் அணத்தாமல் இருக்குதான்னு சொல்லி போட்டார். அப்போவும் அணத்தி கிடக்குங்க. இது வந்து கேலண்ட்ரு. எப்படின்னா, அந்த வீட்டில் பாதையிலேருந்து இங்கிட்டு வீட்டுக்கு வர்ற பக்கம் ஜன்னல் இருக்குங்க. அது மரசலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது கேலண்ட்ரு இந்த இடத்துல போட்டிருக்கோங்க. இன்னும் நான் மாதம் மாற்றவே இல்லை. மே மாதம் இப்போ ஜூன் பறந்துருச்சு. அது மாற்றாமல் அப்படியே எடுத்துருக்கு. இப்படியே எடுத்து பார்த்துக்கிறது. நாங்கள் அப்படியே எடுத்து பார்த்துக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் மாட்டி இருக்காருங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் வீட்டில் 4 மூலையிலையும் 4 ஸ்பீக்கர் வச்சுருக்காரு. இது வந்து இந்த இடத்துல கட்டில் போட்டிருந்தோங்க. கீழே இந்த இடத்துல கட்டில் போட்டிருந்தோம். அதனால் அந்த கட்டிலில் காற்று வரலையா, அதனால் இந்த ஃபேனு இந்த இடத்துல மாட்டினா, இப்போ கட்டில் வெளியில் போனோன்னா இந்த ஃபேனு கீழே இந்த இடத்துல தூங்கினோம்னா இந்த ஃபேன் காற்று வரும். இங்கே 2 சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோம். இங்கே வாட்ச்சு. இந்த வால்ஸு எப்படின்னா, நல்லா ஃபுல்லாக அந்த செவர் ஃபுல்லாக ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆர்ட்ரு பண்ணாருங்க. கடைசியில் பார்த்தா இந்த ஹைட்டு இந்த லென்த்து அவ்வளோதாங்க வந்துச்சு. அப்புறம் இது எதுக்கு எவ்வளவுக்கு ஆர்ட்ரு பண்ணுறது, வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மட்டும் சும்மா பார்வைக்கு ஓட்டி வச்சுருந்தாரு. அது எல்லாத்தையும் என் பையனையும் பொண்ணும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டாங்க கத்தரிக்குள்ளே.
இந்த கூடையில் வந்து என்னோடய பர்ஸு, நான் எங்கேயும் கடைக்கு போகிறதுனா டக்குன்னு எடுத்து போகிற மாதிரி பர்ஸு, டேப்லெட்டு, விக்ஸு, அயோடெக்ஸு, அதெல்லாம் அந்த தேவைப்படுற தைலம், இதெல்லாம் தேவைப்படுறது எல்லாமே இதுக்குள்ள நான் போட்டு வச்சுருப்பேங்க. காசு கூட சில நேரம் காசு, சார்ஜரு எல்லாமே இதில் தான் டக்குன்னு எடுக்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பேன். இந்த மெடல்லாம் என் பொண்ணு, என் பையனும் வாங்கினாங்க. ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, எல்லாமே விளையாட்டு போட்டி எல்லாத்துக்குமே வாங்கினாங்க. இது வந்து பாய்ங்க. யாராவது அர்ஜெண்ட்டாக வந்தால் மட்டும்தான் எடுத்து விரிப்போம். இல்லைன்னா டைல்ஸ் இருக்கும்போது எதுக்கு பாயின்னு சொல்லி நாங்கள் விரிக்கிறது இல்லை. குளிர் காலத்தில் தரை ஜில்லுன்னு இருக்கும்போது எடுத்து விரிச்சுக்குவோம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே மேரேஜ் பண்ணிக்கு வந்துட்டு பீரோ தாங்க வாங்கினேன். அந்த பீரோ தாங்க அது. அதிலே மாஸ்க்கு, எங்கள் வீட்டுக்காரரோட ஹெட்ஃபோனு எல்லாமே இதிலே போட்டு வச்சுக்கிறது. தேடி எடுக்க முடியாதுங்கிறதுக்காண்டி இதிலே கதவுலேயே போட்டு வச்சுக்கிறது. இதாங்க மிக்ஸி வைக்கிற பாக்ஸு. இதுக்குள்ள தான் நான் எப்போவுமே மிக்ஸி வச்சுருப்பேன். சட்னி, மசாலா அந்த மாதிரி அரைக்கிறதுனா மட்டும்தான் நான் வெளியில் எடுப்பேன். எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு உடனே இதுக்குள்ள கொண்டாந்து வச்சுருவேன். இந்த ஆரஞ்சு கலர் உண்டியல் என் பொண்ணோடது, அந்த ப்ளூ கலர் உண்டியல் என் பையனோடது. அது உண்டியலில் காசு போட்டால் எடுக்க முடியலன்னு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க உடனே எடுக்கிறதுக்கு. எவ்வளோ ஐடியான்னு பற்றிலா. இதாங்க நான் எங்களோட ஃப்ரிட்ஜு டூர் போட்டிருப்பேன் பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார். ஃப்ரிட்ஜு ஏதாவது அதில் பொம்மை இது மாதிரி தான் இருக்கணும், நீ பார்த்தா லிக்விடு, ஸ்ப்ரே, எண்ணெய் பாட்டில் எல்லாமே இதில் தாங்க வைப்பேன். எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பேன். இது எங்களோட டிவி. இது தாங்க எங்களோட சாமி ரூமு. இதான் இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கதான் எங்களோட சாமி ரூமு. அது அந்த ஸ்க்ரீனு இது மேலே எடுத்து வச்சு அதில் தண்ணி ஊற்றிடுச்சா, அது அப்படியே அழுக்கு இது ஒன்று மாதிரி ஆயிடுச்சு. அதே ஒரு ஸ்க்ரீன் வாங்கிட்டு வர்றோம்னு சொல்லியிருக்காரு. சாமி ரூமுக்குன்னு போடுற மாதிரி, சாமி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வாங்கிட்டு வரோம்னு இருக்காரு. இந்த சுவிட்ச் பாக்ஸ் இந்த இடத்துல கொண்டாந்து அடிச்சிட்டோங்க. வந்து அந்த அருக்கு வருங்க, இந்த எண்ணெய் பாட்டிலுக்கு நேராக அங்கே செவத்தில் இருந்துச்சுங்க. அதை எட்டி போட முடியாததுனால இங்கே கொண்டாந்து அடிக்க சொல்லி இந்த இடத்துல அடித்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஜன்னலுங்க. இது மேலே இருக்கிறது என் பொண்ணு பையனோட ட்ரெஸ்ஸஸ், கீழே இருக்கிறது என்னோடதும் எங்கள் வீட்டுக்காரரோடதும். நான் மடித்து நீட்டாக வைப்பேங்க. டெய்லி துவைச்சி போடுறத மடித்து வைப்பேன். என் பொண்ணு என் பையனும் ட்ரெஸ் எடுத்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கிறோன்னு சொல்லி இப்படி களைச்சி அள்ளி வச்சுருக்காங்க. இது தாங்க இப்போ வெயில் டயத்துக்கு எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு புதுசாக வாங்கி கொடுத்த டவர் ஃபேன். இதுதாங்க. இதே நான் கூலிங்காக வரும்னு நினச்சேங்க, இல்லைங்க, இதுலேயும் கொஞ்சம் வெக்கையாக தான் வருது காற்று. இது என் பொண்ணோட சேரு, குட்டி சேரு. இது வந்து என் பொண்ணுக்கு இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கின பர்ஸ். இது வந்து ஸ்கூலில் வச்சுக்கிறக்காண்டி இந்த பவுச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அதோட இந்த ஒரு டைரியும் வந்துச்சுங்க. இந்த டைரியில் அவங்க ஃப்ரெண்டோட பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க இந்த டைரியில். மற்றபடி இதுதாங்க எங்கள் வீடு. இது வந்து என் பொண்ணோட ஸ்நாக்ஸ் டப்பா. இது வந்து என் பொண்ணோட ஸ்நாக்ஸ் டப்பா. என் பொண்ணு என் பையனை எப்போ பார்த்தாலும் இதுக்குள்ள தான் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுவாங்க. அவங்க தனியாக அந்த பாக்ஸ் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இதில் என்ன இருக்குன்னா என்னோடய ஒயர் கூடை. நான் அப்போ தான் ஒயர் கூடை இருந்தால் பின்னிருக்கேன். கொஞ்சம் தான் பின்னி காது மட்டும் போடணும். போட்டால் ஒயர் கூடை ஃபினிஷ் ஆயிரும். ஒருத்தர் கேட்டிருக்காங்க நான் கூடை பின்னி விற்கிறேன்னா, அதனால் இன்னும் கொஞ்சம் பின்னணும். இது வந்து ஜீனி வாளி. இது வந்து இப்போ நான் வாங்கின வாட்டர் கேன். இதில் நான் தண்ணி அடைச்சாந்து நைட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வச்சுருவேங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்போ தூக்கத்துலலாம் எந்திரிச்சு தண்ணி மோன்ட்டு வந்து கொடுக்க முடியலேன்ட்டு இந்த வாட்டர் கேனில் தண்ணி நான் ஃபுல்லாக அடைச்சாந்து வச்சிடுறது. அந்த ஜீனி வாளி எதுனாலேன்னா அதுவும் எடுத்தாந்து பக்கத்துக்குள்ளே வச்சுக்கிறது. எனக்கு ஒவ்வொரு நேரம் இந்த படை வடை போடுறதுனால அந்த ஜீனியை கொஞ்சோண்டு முடுங்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டேன்னா எனக்கு அந்த படை வடப்பு டக்குன்னு நின்றுடும்.
அதனால் ஜீனி வாளியும் பக்கத்தில் வச்சுக்குவோம். இந்த பொம்மை வந்து என் பொண்ணும் என் பையனும் ஆசைப்பட்டு வாங்கின பொம்மை. காரைக்குடியில் ஒரு டைம் வாங்கினோம். அவ்வளோதாங்க. இதாங்க எங்கள் வீடெலாம் நீட்டாக தாங்க வச்சுருந்தேன். என் பொண்ணு என் பையனும் அப்படி களைச்சி போட்டு வச்சுருக்காங்க. ஸ்கூல் லீவில் அதனால் இப்போ அப்படி போட்டிருக்காங்க. எப்படா ஸ்கூல் திறப்பான்னு யோசிச்சுக்கிருக்கேன். இது வந்து என் பையனோட வண்டி. எனக்கு வந்து கார் வேணும். அந்த 10,000மோ 12,000மோ கார் இருக்கு பாருங்க, அந்த கார் வேணும்னு சொல்லி கேட்டான். இப்போ அது இப்போதைக்கு போய் வாங்க முடியாடா, அப்பாட்ட காசு இல்லடான்னு சொல்லி இது வாங்கியாந்து கொடுத்தாரு. இந்த ஸ்டூல் வந்து அவனுக்கு இந்த காரும், இந்த ஸ்டூல் வந்து என் பொண்ணுக்கு. அவள் வந்து படிப்பு சம்மந்தமாக பெரும்பாலும் கேட்பா, இல்லை பார்பி டால் கேட்பா. இது வந்து என் பொண்ணு இது ஹோம்ஒர்க்கு இது மாதிரி எழுதுறக்காண்டி இது வாங்கியாந்து கொடுத்தாரு. அவ்வளோதாங்க. எங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நாங்கள் ரொம்ப வசதியான ஃபேமிலிலாம் இல்லைங்க. சாதாரணமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஏதோ தெரிஞ்ச வீடியோவை நான் குட்டி குட்டியாக எடுத்து போட்டுக்கிருக்கேங்க. மற்றபடி எங்கள்கிட்ட தனியாக கேமராமேன் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவரும் வேலைக்கு போயிடுவார். வீடியோ எடுக்கலாம் ஆள் இல்லை. அதனால தான் நானே வீடியோ எடுத்து போடுறேன் ஃபேஸ் காட்டாமல். ஓகேங்க. எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.